கண்டக்டர் எங்க? பின்னாடி டிக்கெட் குத்துன்னு இருப்பாருமா. இல்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முன்னாடியே வரல. வருவாரு. எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்கணும்ல. படா, ஸ்டாப்பிங் வேற வரப்போகுது. இவ்வளவு நேரம் வராத கண்டக்டர் இனிமேல் வந்து டிக்கெட் கேட்க போறாரு. நம்ம டிக்கெட் எடுக்காம இறங்கி காசை மிச்சம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்பாடா, ஸ்டாப்பிங் வந்துருச்சு. மேடம், டிக்கெட் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எடுத்துட்டேன், இங்கதான் வச்சேன். ஸ்டாப்பிங் வேற வந்துருச்சு. நீங்க 7 ஸ்டாப்பிங் முன்னாடி ஏனம் பக்கத்துல ஏறி இருக்கீங்க. என்ன நீங்க பாக்கல? உங்களை நான் பாத்துட்டேன். நீங்க டிக்கெட் எடுக்கல. பஸ்ல டிக்கெட் எடுக்காம தவறு பண்ற எந்த பேசஞ்சரும் இந்த கண்டக்டர் டிக்கெட் வந்து நவரவே முடியாது. கொடுங்கலத்தூர் 40 ரூபா டிக்கெட் எடுங்க. என்னப்பா? தேங்க்ஸ். கல் நோட்ல நல்ல நோட் தான். கண்டக்டர் டிக்கெட் அதான் இறங்கிட்டீங்களே, உங்களுக்கு எதுக்கு டிக்கெட்? பட்டா பாய். ஏறு உள்ளவா. எங்க போனா? ராமாபுரம் 2 கொடு. ராமாபுரம் 2. ஆமா, இன்னொருத்தர் யாரு? அவர் போன ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டாரு. போன ஸ்டாப்பிங் இறங்கிட்டாரா? இறங்க ஏன் டிக்கெட் எடுத்துக்கிறா? அடுத்த ஸ்டாப்பிங்ல என் ஹஸ்பண்ட் ஏறுவாரு. ஓஹோ, அடுத்த ஸ்டாப்பிங் ஹஸ்பண்ட் ஏறுவாரா? அப்ப போன ஸ்டாப்பிங்ல இறங்குந்த அவரு. ஆமா, அடுத்த ஸ்டாப்பிங்ல ஹஸ்பண்ட் ஏறாரு. அவரோட 2வது வைஃப். போதும் நல்ல குடும்பங்கிறீங்களே. பேசஞ்சர் கிட்ட பேச்சு குத்து மாதிரி என்ன சேர்ப்பால வச்சுங்க புடி. ஆமா, நீ எங்க போனா? நான் ஒரு கல்யாணத்துக்கு போனப்பா. நீ கல்யாணத்துக்கான போ, கண்ணமாப்பேட்ட சுகர் எடுக்கனா போ. கல்யாணத்து ஊர்ல டிக்கெட் எடு. பா, கோவூர் 1 கொடுப்பா. குடு. கோவூர் இந்தா. மீதி சில்ற. கல்யாணம் எப்ப முடியும்? நைட் 9 மணிக்கு. வண்டி எடுத்துன்னு வரோம், பேர் வாங்கிக்கோ. கல்யாணத்துக்கு போகணுமா? உள்ளவா ஏறுதா மச்சா, ரூட்டை தூர்றா. போன அவனே அவள மயக்கோந்தாவனே, போன அவனே அவள மயக்கோந்தாவனே. கொச்சியில பட்டாட்டி உள்ளாடு பொட்ட மோட்டி வதக்கிறா. முட்டை மொழியத்தை காட்டி முன்ன பின்ன காட்டி மணி பூ வாசனை காட்டி மயக்கிறா. உள்ள ஏறிடபே மணி தவறி கீழே விழுந்தா சாவணி. உள்ள ஏறிடபே மணி தவறி கீழே விழுந்தா சாவணி. அம்மா அப்பாண்ட டாட்டாவை காட்டி ஃபுட்பால் அடிக்கிறேன். நீ எத்தனை வாட்டி தவறி விழுந்தனா இருக்காது போட்டி. சொல்றத கேளுடா, கண்டக்டர் சொல்றேன்டா எத்தனை வாட்டி. உள்ள ஏறிடா கம்முனாட்டி, ஏறலனா எமனுக்கு உங்களை பிடிக்கும்டா. படியில தொங்கின்னு பாடின வந்தா நாளைக்கு நீ பாடல தான் போவ. கீழே விழுந்து செத்தா நான் தாண்டா எடுக்கணும் உங்க சாவ. சொல்றத கேள்றா, படிக்கிறது ஸ்கூல்ரா. உள்ள ஏறி வாங்கடா, உள்ள ஏறிடா பேமணி தவறி கீழே விழுந்தா சாவணி. யோ கண்டக்டர், என்ன அபசகுணமா பாடுறா? அபசகுணமா ஆக கூடாது, அபசகுணமா பாடுறா. அந்த வா ஏறிட உள்ள. ஒன்னாவது படிக்கிறது மூஞ்சி மாதிரி கிட்ட போய். யோ முடியாதுன்னு பண்ணுவ. ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கெல்லாம் ஃபயர்ல இருக்கோம். கீழே வந்தீங்கன்னா டயர்ல தாண்டா இருப்பீங்க. வரிதா உள்ள இருந்தா ஸ்டாப்பிங் வர வரையும் நாங்க படிக்கிறதா தொம்மா. டேய் ஏறுங்கடா உள்ள. டேய் ஏறுங்கடா உள்ள. டேய் என்ன மேல கை வைக்கிறா? பாடி பார்த்தேன் கேட்கல, பேசி பார்த்தேன் கேட்கல, இஷ்டத்துக்கு ஆடுறீங்க உங்க போக்கல. அதனால தானே லத்தி அடிச்ச உங்க பேக்ல. என்ன டெய்லி காக்கி சட்டை போட்ட கண்டக்டர் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா உள்ள ஓடுறது அதே காக்கி சட்டை போட்ட போலீஸ் மூளை. இன்னொரு தடவை படியில தொங்குனீங்க, சங்கு கடல்ல இருக்கும், கொம்பு தொண்டையில இருக்கும். யாரு கிட்ட
கண்டக்டர் பார்த்தா ஒரு பயம் இருக்கும். இரிட்டேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பஸ் போயிடுது, நம்ம இங்க நின்னுக்குறோம். யோ கண்டக்டரா, கண்டக்டரா யாரவன்? 5 அப்புறம் 6 எவ்வளவு நேரம் கத்திருக்கிற, கொஞ்சம் திரும்பி பாரு. கடாயில கல்லெண்ண சொல்லிய விளக்கெண்ண. பாத்ரூமுக்கு போனா பக்கெட்டா, பக்கத்தூருக்கு போனா ஒரு டிக்கெட்டை கொடு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் கண்ணீராசி, பக்கத்தூருக்கு பேர் இல்லையா பரதேசி. ஆலங்காட்டுக்கு அப்புறம் ஏனம்பாக்கம், நான் இறங்குற ஸ்டாப்பிங் முக்கரம்பாக்கம். கவர்மெண்ட் ராணுவத்துக்கு வெப்பனை கொடுப்பான், டிக்கெட்டு காசு யாரு உங்க ஒப்பனை கொடுப்பான். வெயிலுக்கு எந்த மாதிரி ஜூஸ், டிக்கெட்டுக்கு எவ்வளவு காசு? ஏனம் பாக்கணும் 25 ரூபாய், முக்கரம் பாக்கணும் 36 ரூபாய் கொடு. சுடுகாட்டுல இருக்குது கலரா, 500 ரூபாய்க்கு இருக்குதா சில்லற? தொப்பு போடுது வயிற்ற குறை, சில்லற இல்லாம பஸ்ல என்ன மயித்துக்கு வர? எதுக்கு இப்ப சொல்ற? கண்டக்டர் கிட்ட சில்லற. முந்தா நாளே அப்பத்தாக்கு சடுங்க, கண்டக்டர் கிட்ட எதிர்த்து பேசாத அடுங்க. டியூட்டி முடிஞ்சதும் காசு என்னவ, நான் டிக்கெட் எடுக்கல என்ன பண்ணுவேன்? இந்த காசை புனிங்க. யோ யோ என் காசு. யோ 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 பஸ் நிறுத்தியா? டிக்கெட் எடுக்கல என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இத்தோட இந்த ரோட்ல நாளைக்கு தான் பஸ். ரஜினி நடிச்ச படம் படையப்பா, ஊர் வர இருக்கு இப்படியே நடையப்பா. நம்ம கிட்ட ரைமிங். அப்பப்பப்பப்பப்பப்பா என்ன டயர்டு. பேசாம உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யற மாதிரியா டிரைவர் ஆயிட்டுக்கலாம். யோ என்ன சொன்ன? டிரைவர் எல்லாம் உனக்கு ஈஸியா? ஒரே இடத்துல உட்காந்து வண்டி ஓட்டி பாரு, பெண்டு நின்றுடும். நீ ஒரே பஸ்ல 1000 வாட்டி அங்கிட்டு இங்கிட்டு நடந்து டிக்கெட் கொடுத்து பாரு. கால் மறுத்து போய் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி மருத்துவமனையில் தான் இருப்ப. அப்ப ஏன் மேல நோம்பு கும்பிடுறதா? என்னன்னா கையில ஒரு வெளி வலிச்சு கால் ஒரு ஆயிட்டா எத்தனை பஸ் போகுது? பஸ் மாட்டு சாணி மாதிரி மூஞ்ச வச்சுங்கிற, பஸ் முன்னாடி பார்த்து ஓட்டு. நான் பஸ்ஸ முன்னாடி பார்த்து ஓட்டினாதான் பின்னாடி நீ சேஃப்டியா வர முடியும். உன் வேலையை விட என் மேலதான் பெருசு. பெரிய பிளைட் ஓட்டுற பைலட் நினைப்பு, இவரு வேலைதான் பெருசு. நாங்களாம் ஒரே இடத்துல உட்காந்து முட்டிட்டுங்கிறோம். ஆண்டிப்பட்டு ஒண்ணு கொடுப்பா. ஏய் கொடுக்க முடியாது, உட்கார. டிரைவர் தான் கெத்துன்னு பேசுகிறேன், அப்ப கண்டக்டர் நான் சொம்பியா? ஆமாயா, கண்டக்டர் வேலையை விட டிரைவர் வேலை தான் கெத்து. வண்டியை கொஞ்சம் நிறுத்து. ஐயோ என்ன உதவ சண்டை இருக்குதா? ஒரு பஸ்ஸுக்கு கண்டக்டர் தான் மெயின். ஒரு பஸ்ஸுக்கு கண்டக்டர் விட டிரைவர் தான் மெயின். கண்டக்டர் தான் மெயின். டிரைவர் தான் மெயின். கண்டக்டர் தான் மெயின்ன்ற. டிரைவர் தான் மெயின்ன்ற. கண்டக்டர் தான் மெயின். டிரைவர் தான் மெயின். கண்டக்டர் தான் மெயின். டிரைவர் தான் மெயின். நீ குடுக்குற டிக்கெட் என்னால கொடுக்க முடியும், உன்னால வண்டி ஓட்ட முடியுமா? ஏன் முடியாதா? முடியா? இந்த கொஞ்ச நேரத்துக்கு என் வேலை நீ பாரு, உன் வேலை நான் பாக்குறேன். அப்படி எனக்கு ஒரு தன்மானம் இருந்துச்சு. யோ என்னயா கண்டக்டர் வண்டி ஓட்டுங்களா? பஸ் ஓட்டு தெரியுது. சோபா இடுப்பு காலு 2 வலிக்குதே. ஏன் தான் இந்த கண்டக்டர் வேலைக்கு வந்தோமோ. பேசாம 2 கால் மாடு வாங்கி கைண்டில் மேய்ச்சிருந்துக்கலாம். கஷ்டம் இல்லாம காத்தோட்டமா இருந்திருக்கும். யோ கண்டக்டரா, மைண்ட் வாஷ் நினைச்சு வெளியே பேசிக்கிறப்பா. மூடி நுக்கார், எனக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஏறு ஏறு, உள்ள வா உள்ள வா. ஏறு ஏறு, உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. யார் இந்த சாரி? நம்ம பஸ்ல இப்படி ஒரு ஃபிகரா? என்னாச்சு இந்த ஆளுக்கு? அதுவும் நம்மளே பாக்குற மாதிரி இருக்குது. என்னாச்சு? அடிக்கடி விசில் வச்சுருக்கிற? அதான் ஏற்றாங்களா? அப்புறம் சும்மா கடி போயிட்டு நம்மளே பாக்குறாங்க. இதுக்கு மேல நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான். இதுக்குதான் விசில் வச்சிருந்தானா? எங்க போனோம்?
போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்கணும். ஏங்க எங்க பார்த்தாலும் என் கண்ணுக்கு நீங்களே தெரியற மாதிரி இருக்குங்க. அங்க பாக்கத்துல இருக்கோம், கொஞ்சம் இங்க பாரு. பியூட்டி எப்படி பாட்டியா மாறிச்சே? இமேஜினேஷனா? வர வர இமேஜினேஷனுக்கு ஒரு அளவு எல்லாம் போகுது. கண்டினியூ பண்ணுவோம். ஏங்க எங்க போனோம்? ஒரு முல்லை நகர் கொடுங்க. முல்லை நகர்? ம். ஐயோ, நமக்குள்ள எதுக்குங்க காசுலாம்? நீங்க டெய்லி இந்த பஸ்ல வந்தா மட்டும் போதும். நான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க, நீங்க என்கிட்ட டிக்கெட் எடுக்க, நீங்க என்கிட்ட டிக்கெட் எடுக்க, நான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க, அப்படியே நம்ம 2 டிக்கெட்டும் ஒன்னாயி கடைசியில ஹனிமூனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் போயிடலாம். ஏன்னா நான் கல்விக்காக போராடுற காமராஜர் இல்லைங்க, உங்களை மாதிரி பொண்ணை காதலிக்கிறதுக்காக போராடுற கண்டக்டர். ரியல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இவன் என்ன பொண்டாட்டி மாதிரியே இருக்குது? உன் பொண்டாட்டி மாதிரிலாம் இல்ல, உன் பொண்டாட்டியே தான். நீ எப்ப அந்த பஸ்ல வந்த? ஓ, நான் பஸ்ல ஏறினதெல்லாம் நீ பாப்பியா? கூட்டத்துல தெரியலமா. எது இது கூட்டமா? என்ன என்ன ஜாப் இதெல்லாம்? பார்ட் டைம் ஜாப்மா. சும்மா பேசஞ்சர் கிட்ட பேசினேம்மா. பார்த்தனே, நீ அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க, அவங்க உங்ககிட்ட டிக்கெட் எடுக்க, ஹனிமூன் ஃப்ளைட் டிக்கெட். யோ டிரைவர், வண்டி நிறுத்தியா? எதுக்கு இப்ப வண்டி நிறுத்தின? கணவன் தன் கோல்மாலுக்கு மனைவிக்கன் பார்த்த பின் துணி ஊற்றி திரளாமே ஓடுக. அப்படின்னா தான் மனைவிக்கு கணவன் பண்ண கோல்மால் வேலை தெரிஞ்சிச்சுன்னா ஆமா நான் அப்படிதான் போடிடணும். இல்லனா அவ கண்ணை முடி துரத்துக்குள்ள ஓடிடணும். எப்பா யோ 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 நில்லியா யோ.